பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை பற்றி தான் அவங்க பேசியிருந்தாங்க. அந்த அபியூஸை பற்றி பல விஷயங்களை ஓப்பனாக எடுத்து உடைச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க. லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டுருங்க. கார்டன் ஏரியாவில் ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் நடக்குது. எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின், மஞ்சுரி, சௌந்தர்யா, முத்துக்குமரன், அருண் மற்றும் பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் இங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே நடந்த ஒரு இந்த மாதிரி என்னென்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி அப்யூஸு, இந்த மாதிரி டாபிக் தான் டிஸ்கஷன் நடந்திருக்கு. இது மஞ்சுரி ரெகுலராக வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சௌந்தர்யா வந்து இனிஷியலாக வந்து அந்த ஆக்டிங் கரியரில் போகும்போது ஒரு ஷூட்டிங் போயிருக்காங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு சீனை நடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த சீனை நடிக்கும்போது ஆப்போசிட்டில் இருந்த நபரோட இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்போசிட் அவர் தான் டேரக்டர், அவர் கூட இந்த மாதிரி ஒரு சீன் நடிக்கணும் போது அவருடைய இன்டென்ஷன் தப்பாக இருந்தது. அது எனக்கு அந்த டைமில் புரியல. நான் மட்டும் தனியாக இருந்தால் அந்த ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ தப்பாக இருந்ததுன்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. அப்போ எனக்கு அது தப்பாக இருந்தது. அது எப்படி இது பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அந்த இடத்துல எனக்கு தெரியல. அப்போ எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மெச்சூரிட்டியோ என்ன நடக்குதுன்றது ஒரு புரிதல் நடந்திருந்தா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி கன்னத்திலே அடிச்சுட்டு வந்திருப்பேன். இப்போ இருக்கிற இது எனக்கு அப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பாயிண்டில் பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது சொல்லும் போதே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டு அதை பிரேக் டவுன் ஆகிற தருணம் வேற மாதிரி. அது என்ன சொல்கிறதுனே தெரில. நம்மளே வந்து கண் கலங்கி ஒரு ஸ்டன்னான மூமெண்ட் இருக்கும் பார்த்தியா, அந்த மூமெண்ட் தான் நான் ஃபீல் பண்ணேன். அதை வந்து அவங்க இது வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட கூட சொல்லியான். அந்த ஒரு விஷயத்த அவங்க அந்த ஃபேமிலிக்கிட்ட கூட அட்ரஸ் பண்ண முடியாமல் தவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நான் ஒரு வேளை என் ஃபேமிலிக்கிட்ட போய் அட்ரஸ் பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இதுக்கப்புறம் அந்த கரியரில் அனுப்புவாங்களான்ற பல கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க. ஒட்டுமொத்தமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தி விடு ஃபீல் பண்ணாது எல்லாம் சரியாயிடுச்சுன்ற மாதிரி ஜாக்லின், மஞ்சுரி எல்லாருமே கூல் டவுன் பண்ணுறாங்க. அப்படியே கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க, சௌந்தர்யா நீ ஃபீலே பண்ணாத, வரி பண்ணாத, அப்போ இல்லாத தைரியம் உனக்கு இருக்குது. அப்போ நீங்கள் அப்பா கூட பேச முடியாமல் நீ தவிச்சிட்டு இருந்த சௌந்தர்யா, இப்போ பாரு தைரியமாக நீ இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு எடுத்து வச்சிருக்க, ஓப்பனாக உடைச்சிருக்க. இது என்ன பண்ணுற ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்க சௌந்தர்யா, ஒரு இம்பாக்டை வெளியே தெரியப்படுத்தியிருக்க. இது பல பேருக்கு போய் சென்றடையும். இது மாதிரி பல தப்புகள் தவிர்க்கப்படும். நீ வரி பெறாத, இதுவே உனக்கு கெத்து தான், மாசு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் ஒரு பக்கம் சௌந்தர்யாவை பாராட்டுறது புரியுது. இன்னொரு பக்கம் மஞ்சுரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கம்ப்ளைண்ட் எதனா ரிஜிஸ்டர் பண்ணியா, கம்ப்ளைண்ட் எதனா கொடுத்தியா அப்படின்னும் போது இல்லை, அந்த டைமில் எனக்கு நாலேஜ்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஒன்றும் இல்லை சௌந்தர்யா, திரும்ப அந்த நபர் யாருன்றது உனக்கு திரும்ப தெரிஞ்சுதுன்னா திரும்ப நீ இப்போ கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இப்போ கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதை போய் நீ பண்ணலாம். அதை உனக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லு, நமக்குலாம் ஒரு குரூப்பை வச்சுட்டு மெசேஜ் மட்டும் போடு, கோட் ரெட்டுன்னு போடு, வந்து நம்ம போயிட்டு அதை செயல்படுத்தி அவருக்கு தண்டனை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி மஞ்சுரி பேசுகிறாங்க. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ண தெரியாமல், அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் தான் 17 லட்சம் போச்சு, இந்த மாதிரி எனக்கு நடந்ததுன்ற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க. ஸோ அது லைஃப் இஸ் எ லேர்னிங் தான். பட் இருந்தாலும் அது கேட்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்குல்லையா, அதுக்கு வந்து சரி விடுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீ ஒரு இடத்துல போயிட்டு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கணும் சௌந்தர்யா. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அது வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற இடத்துல இருக்க, நீ கிரியேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பேசுகிறாரு. அடுத்து தீபக், முத்துக்குமரன் பேசினதுக்கப்புறம் தீபக் சொல்கிறாரு, இங்கே பெரும்பான்மையாக என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஒரு பக்கம் பெண்கள் தான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பெண்களே சொல்கிறாங்களே தவிர்த்து இந்த பக்கம் இருக்கிற ஆண்களை பற்றி ஏன் யோசிக்க மாட்டாங்க, ஆண்களை பற்றி ஏன் பேச மாட்டாங்க. இவங்களுக்கும் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு சைடு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியை பேசுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது, இந்த சைடு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பேசணும்லன்ற மாதிரி தீபக் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு. அதை நம்ம கற்றுக்கணும், வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்லியிருந்தார். உடனே முத்துக்குமார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது இல்லை, நம்ம சின்ன வயசில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்னா குட் டச் பேட் டச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். சொல்லிக் கொடுத்து வளர்த்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரும், இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத முத்துக்குமரன் சொல்கிறார். உடனே தீபக், அந்த ஸ்டெப்புக்கே போக வேணாடா முத்து, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அவங்க பார்க்குற பார்வையிலே நம்ம அதை கரெக்ட் பண்ணால் அது இதுவே மாறும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு சௌந்தர்யா ஆறுதல் பண்ணுறாங்க. பட் இப்போ
நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு, இந்த சொசைட்டி இப்போ நிறைய மாறிட்டு இருக்கிறதால இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லி அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது கேட்கும் போதே நமக்கு வருத்தம். இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்யூஷனுக்கு கடுமையான விதிமுறைகள் இருந்தால் மட்டுமே, கடுமையான தண்டனைகள் இருந்தால் மட்டுமே அதை குறைக்கப்பட முடியும் அப்படின்றது தான் மேஜர் பாயிண்ட்டு. இது ஒரு பக்கம். இது நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு பெட்ரூமில் போகும்போது ஒரு பக்கம் நான் இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அப்யூஸ்ன்ற டாபிக் நான் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட நான் போய் பேசியிருக்கேன் இந்த வீட்லேயே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் மஞ்சுரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கூட எனக்கு ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அந்த நடந்திருக்கிறத போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்ச நாள்லாம் பல நாள் இருக்குது. ஒரு பாயிண்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நம்ம இப்படி இருக்கணுன்ற மாதிரி அவங்க இப்போ இருக்கிற விஷயத்துக்கு எனக்கு மோல்ட் ஆகிட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ போக போக ஜென்ரேஷன் மாறுதல இந்த மாதிரி நிகழ்வுகளும் குறையப்படும், மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்ற மாதிரி தீபக்கும் மஞ்சுரியும் அந்த ஹெல்த்தி கான்வர்சேஷன் பேசினது நல்லா இருந்துச்சு மக்களே. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பவித்ரா வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரம் மட்டும் நான் சேவ் ஆகிட்டேன் அன்ஷிதா, இந்த வாரம் மட்டும் நம்ம சேவ் ஆகிட்டேன்னா டிக்கெட் ஃபினாலே அடித்து தூக்குறோம். குறிப்பாக விஷாலு, அருண், ஜெஃப்ரி, பவித்ரா மற்றும் அன்ஷிதா இந்த 5 பேரில் தான் டிக்கெட் ஃபினாலே வாங்குகிறோம். அந்த அளவுக்கு எஃபெக்டை போட்டு இந்த கேம் எஃபெக்டை போட்டு கேம் விளையாடுறோம். ஒரு பாயிண்ட்டை கூட விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பவித்ரா கிட்ட அன்ஷிதா, என் அம்மாவுக்கு இப்படி தான் ஜாக்கை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரில, நான் எனக்கே ஷாக் ஆகிட்டேன். ஜாக்கை உங்களுக்கு ஜாக்கை பிடிச்சிருக்கான்ற மாதிரி எனக்கு ஷாக் ஆகிட்டேன். பட் என் அம்மா வந்து எதையுமே மனசில் வச்சுக்காம அவங்க கேமாக பார்த்துட்டு பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க ஜாக்லின் சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு போல். இந்த பாசத்தை வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, அது எவ்வளோ ஹர்ட் ஆயிருதுன்னா இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்றது எனக்கும் புரிஞ்சிருக்கு. பட் என் அம்மாவும் என் தம்பியும் இந்த இடத்துல வந்து இவ்வளோ தெளிவாக இவ்வளோ விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி பேசுவாங்கன்றது நானே சுத்தமாக எதிர்பார்க்கல, பிரமிப்பாக இருந்ததுன்ற மாதிரி ஒரு பக்கம் அன்ஷிதா பேசுறாங்க. உடனே பவித்ரா என்ன சொல்றாங்க, அதே தான் என் தம்பி இவன் இவ்வளோ நோட் பண்ணி இந்த இன்ச் பை இன்ச்சா எல்லா பாயிண்ட் அட்ரஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே வேற மாதிரி இருந்தது. அந்த குட்டி பையன் வந்து கேப்டன் ஆகலன்னு அவன் ஃபீல் பண்ணி அழுகுறானாண்டின்ற மாதிரி ஒரு நல்ல டிஸ்கஷன் போச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த டிஸ்கஷன், கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஓகே, அதை தவிர்த்து இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்றாங்க. இப்போ நம்ம ஃபேமிலிக்கு அவங்க ஒருத்தர் சொன்னது நமக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதே மாதிரி நம்ம யாருக்காவது சொல்லியிருப்போம், அது ஹர்ட் ஆகும். அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறது தான் நிலைமை. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிச்சா நம்மளும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அன்ஷிதா அதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு புரிதல் இருந்த அன்ஷிதா முதல்ல இருந்து தான் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, அப்போ தான் இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் பாயிண்ட் வருது. ஜாக்லின் மஞ்சுரி தான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அப்பயே வந்து அங்கே பேசுனாங்க மாற்றி இது கிளியராகவே தெரியுது. அப்போ அதுக்கு இவங்க என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நாள் மாட்டுவாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிடுச்சு. அப்புறம் ஜெஃப்ரி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் ஜெஃப்ரி கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுதுன்ற மாதிரி ஜெஃப்ரியை பற்றி பேசுகிறாங்க. அதை தவிர்த்து போன சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் ரொம்ப ரொம்ப பெட்டர் சீசனு. நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே எதனா ஒரு முரண்பாடுனா வச்சு செய்வாங்க. இந்த சீசனில் அப்படி இல்லை, எல்லாருமே ஈஸியாக எடுத்துகிட்டு ஜாலியாக போகிறாங்க, ஒரு மாதிரி போகிறாங்க. அதனால் நம்ம ஜாலியாக இருக்குன்ற மாதிரி இந்த சீசனை பெட்டராக பேசுகிறாங்க. அதை தவிர்த்து நம்ம வீட்டில் இருந்து வந்தது எல்லாமே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பவர் கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண நம்மளை கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நினச்சி நம்ம அடுத்து கேமை இறங்கி விளையாடணும், அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை குறிப்பாக பாட்டம் 3 லிஸ்ட்டில் நம்ம 3 பேர் தாண்டி வச்சிருக்காங்க. பவித்ரா சொல்கிறாங்க, அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி நம்ம 3 பேர் தான் அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் போது அது அவங்களோட விருப்பம் விட்டுரு. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா வாரம் ஒரு ப்ரிடிக்ஷன் லிஸ்ட் வச்சு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, அதுவும் நடக்குதா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், ப்ரூவ் பண்ணுறோன்ற ஒரு டாக்குமே போகுது. அதுக்கப்புறம் ராணுவோட அம்மாவை பற்றி கோழி கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி ராணுவ பாதுகாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே டிஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னதான் அப்படி பண்ணிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. ஓகே, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க மஞ்சுரி மற்றும் தீபக் பெட்ரூமில் டிஸ்கஷனில் ராணுவம் மட்டும் அவனோட ஸ்ட்ராட்டஜியை ப்ரிடிக்டே பண்ண முடியல, அவங்க கிட்ட கான்வர்சேஷனை வைக்க முடியல. ஏன்னா அவன் கான்வர்சேஷன் வச்சோம்னா நம்மளோட பாயிண்ட்டும் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுதுன்னு தீபக்கும் சொல்கிறாரு, மஞ்சுரியுமே சொல்கிறாங்க. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் சொல்கிறத கேட்டு கம்முன்னு போயிடலாம், ஒன்றுமே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வீக்லேயே எனக்கு தெரிஞ்சு ராயனோக்கா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா ஃபேமிலியும் ஓகே. குறிப்பாக அன்ஷிதாவோட ஃபேமிலி, சௌந்தர்யாவோட ஃபேமிலிலாம் சூப்பராக இருந்தது. அதில் சௌந்தர்யாவோட ஃபேமிலி ஓப்பனாக உடைச்சாங்க தப்புகள்.
விஷயங்கள் எல்லாமே மற்றவங்க எல்லாருமே என் பொண்ணு இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஸ்கோப்பை பில்டு பண்ணாங்க. பட் இவங்க ஸ்கோப்பெல்லாம் பில்டு பண்ணாமல் ஓப்பனாக சென்சிபிளான பல கேள்விகளுக்கு அழகாக எடுத்து உரைச்சு தான் பொண்ணுங்க தப்பை திருத்தணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போன விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதோட டிஸ்கஷன் போயிட்டு ஃபைனலாக தீபக்கோட கேம் அனலைசிஸ். தீபக் வந்து ஃபைனலிஸ்ட் தான் நான் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. நான் இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் அப்சர்வ் மோட்ல இருந்து கேம் அழகாக எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்றது நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தீபக்கோட கேமில் என்னெல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி மஞ்சுரியோட அனலைசிஸில் ஒரு பக்கம் தீபக் எடுத்து உரைச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தீபக் என்ன சொல்கிறாரு, நீ என் கேம் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டல, நான் அடுத்து உன் கேம் அனலைஸ் பண்ணி நான் ஒரு நாள் சொல்கிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லி லைவில் நடந்து முடிஞ்சுது. இதுதான் லைவில் நடந்த சம்பவங்கள். பாய் கைஸ்.